கோயம்புத்தூர்ல 2, 3 நாளாவே மழை வர மாதிரி இருக்குது. நம்ம துவைச்ச துணியெல்லாம் காய போட்டு கீழ இறங்குனதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி இருட்டிக்கிட்டு வருது. துவைச்ச துணியெல்லாம் நனைஞ்சிருமோ அப்படின்னு மெனக்கெட்டு எடுத்துட்டு வந்தா, கொஞ்ச நேரத்துல சாரல போட்டுட்டு மறுபடியும் நல்லா வெயில் அடிக்கிது. வேற எங்கேயும் மழை பெய்யுதான்னு தெரியல. உங்க ஏரியால மழை பெஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. வீட்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்னைக்கு பாத்ரூம் தாங்க கிளீன் பண்ண போறேன். நாங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஏரியால ஃபுல்லாவே நல்ல தண்ணி தாங்க. இந்த உப்பு தண்ணி கரைய பத்தி எனக்கு தெரியவே செய்யாது. ஆனா இப்ப இருக்க ஏரியால ஃபுல்லா உப்பு தண்ணி தான். குடிக்கிறதுக்கு மட்டும்தான் நல்ல தண்ணி வருது. உப்பு தண்ணி கரைய இனிக்கிறது ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்குது. உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நானும் கொஞ்சம் ப்ரெஸ்அப் ஆகிட்டு பசங்களை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டேங்க. இஞ்சி தட்டி போட்டு பால் தான் எடுத்து வச்சுருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு நிலக்கடலை அவிச்சு வச்சுருந்தேன். நம்ம வீட்டில் கொஞ்சம் மருதாணி இருந்துச்சா, இன்னும் 2 நாள் ஊருக்கு போக வேண்டியிருக்கு. கொஞ்சம் கையில் அரைச்சி வைக்கலான்னு ஆசையாக இருந்துச்சு. அதையும் பறித்து வச்சுட்டு சாதிப்பையும் பறித்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பூவை கொறுத்துக்கலான்னு. நம்ம வீட்டு ரோஸ் இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொன்றா மொட்டு வைக்குது. அரளிப்பூவும் பரவாயில்ல, கொஞ்சம் தழுத்து இருக்குது. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பொங்கல் தீபாவளி வந்தாச்சுன்னா காட்டுக்குள்ளே போய் மருதாணி பறிப்போமா. அப்போ அரைக்கிறதுக்கு மிக்சிக்கு அப்போ அம்மா கிட்ட அம்மா தரமாட்டாங்க. அம்மியில் தான் அரைப்போம். கொஞ்சம் விவரம் தெரியறதுக்கு முன்னாடி நல்லா அரைச்சிட்டு கையை பார்த்தாச்சுன்னா கை 2 சிவந்து இருக்கும். அப்புறம் மருதாணி எங்கெங்க வைக்கிறதுங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கையில் 2 கையிலும் கவர் கட்டிட்டு அரைப்போங்க. பூவை கட்டிட்டு மருதாணி வச்சுட்டு படுக்கிறதுக்கு மணி 11 மணி ஆயிட்டுங்க.